பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஜெபவழியை நாங்கள் உபவாச ஜெபவழியை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில் பாடப்போகிற பாடல்கள், துதி வேளைகள், வேத தியானங்கள், வைக்க போகிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆவியானுடைய ஆளுகைகள் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தகப்பனே ஏசப்பா, இந்த காலை வேளையில் மறுபடியுமாக எங்களை இந்த இடத்துல ஒன்று கூட்டின கூட கிருபைக்காக சோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்டுக்குட்டியானவரையும் கூட வெளியேறப்பட்ட இரத்தத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கருவிகளை சேர்க்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்குற அடியாளுடைய இரத்தத்துக்களாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களோட ஆளுகைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெப வழியை தூய் ஆவியானவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தி தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியில் தொடங்கி ஆவியில் முடிக்க தேவரீர் எங்களை அனலாய் நீங்கள் மாற்றி அக்கினினால் நீங்கள் நிரப்ப வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியின் வரங்களினால, கனிகளினால, கொடைகளினால எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. புத்தி உள்ள ஆராதனை செய்யத்தக்கதாய் இந்த ஜெபவழி ஆண்டவரே உங்களுக்கு நுகர்ந்து மகளுகிற உகர்ந்த வாசனையாய் நீங்கள் மாற்றி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி அப்பா உங்களோட தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்று செல்லத்தக்கதாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களோட அன்புக்களை வளரத்தக்கதாய் தேவரீர் இந்த ஜெபவழி எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தி தர வேண்டும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சோத்திரம் ஆண்டவரை. நாங்கள் யாவரும் தேவனை ஆராதிப்போம். அவர் ஆராதனைக்குரிய தேவன் ஆண்டவரே, மகிமையின் தேவன் ஆண்டவரே, மாறாத தெய்வம் அவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். துதிப்போமா தேவனை, துதிப்போமா. நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தாவே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம். கண்மலை ஆகிய தேவனே உங்களை துதிக்கிறோம். ஆச்சரியமானவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் கடந்து வாங்கப்பா. நீங்கள் இல்லாத ஊழியம் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீங்கள் இல்லாத ஊழியம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்கள் வந்தாலே போதும் அப்பா. சூழ்நிலைகள் மாறும், முடியாததை முடிய பண்ணுகிற எங்கள் தகப்பனே உங்களை வரவேற்கிறோம். அக்கினி மயமானவரே உங்களை வரவேற்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே, ஆட்டுக்குட்டியானவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா. வெண்கல கதவுகளை உடைத்தவரே உங்களை துதிக்கிறோம். இரும்பு தாழ்பால்களை முறித்தவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம். நன்றி ஆவியானவரே உமக்கு சோத்திரம் அப்பா. உன்னதமானவரே உமக்கு சோத்திரம். ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு சோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும்
பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, எம்மை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில உங்களோட அக்கினியை ஊற்றினமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினிமயமான ஆவியானவரே, எங்கள் மத்தியில கடந்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அச்சாரமானவரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, ஆராதனைக்குரியவரே உங்களை சோஸ்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். நேற்று இன்று மாறாதவரே உங்களை துதிக்கிறோம். துதிப்போமா, வாய்களை திறந்து துதிங்க. துதிக்கும் பொழுது என்ன செய்வார்? ஆண்டவர் இறங்கி வந்து தன்னுடைய மகிமையை காண்பிப்பார். எங்கள் மத்தியில நாங்கள் துதிப்போம், தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். ஆராதனைக்குரியவரை மகிமைப்படுத்துவோம். மகிமைப்படுத்துங்க. நீங்க எந்தெந்த இடத்துல இருக்கிறீர்களோ தேவனை உயர்த்துங்க. அவர் உயர்த்தப்படத்தக்க தெய்வம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், மகிமையின் தேவனை உயர்த்துவோமா? உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் எங்களை ஆசிர்வதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் அழகான தெய்வம், மகிமையான தெய்வம், அருமையான தெய்வம், இனிமையான தெய்வத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓர கரவ சந்தூரி கரவரவா, ஓரி மக்குனி வந்தூரி கரவரவரவா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அழகானவரே, உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அல்லேலூயா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தராம் மகிமையின் ராஜா, என்றென்றும் நம்மோடும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர். இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர். என்னுடையவர், என் ஆத்மநேசரே. என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கன்மலையும் கோட்டையும் துணையும் மாணவர். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயும் மாணவர். கன்மலையும் கோட்டையும் துணையும் மாணவர். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயும் மாணவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரியின் மேட்டிலே, கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டவர். கல்வாரியின் மேட்டிலே, கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டவர். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர்.
இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தராம், என்னுடையவர் என் நேச கர்த்தராம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே உங்களை உயர்த்தினோம் ஆண்டவரே. கல்வாரியின் மேட்டில் கொல்கொதா மேதில் ஆண்டவரே அப்பா நேசரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்த தெய்வம் நீங்க ஆண்டவரே. நீர் அன்பு கத்தரப்பா, அன்பு நேசரப்பா. அந்த அன்பு காய் சோத்திரம், உங்களோட அரவணைப்பு காய் சோத்திரம். மகிமையான தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமான தெய்வமே உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நேசாதி நேசரே, ராஜாதி ராஜனே, உங்களை உயர்த்துகிறோம். உங்களை உயர்த்துகிறதே உங்களோட மகிமை, எங்கள் மகிமையப்பா. தெய்வமே உங்களை உயர்த்துகிறோம். ராஜாவே உங்களை சோஸ்தரிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம். உறைவிடமானவரே உங்களை துதிக்கிறோம். புகலிடமானவரே உங்களை துதிக்கிறோம். அன்பு கத்தரே உங்களை துதிக்கிறோம். அரவணைக்கிற எங்கள் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். ஆச்சரியமானவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூயாவியானவரே உமக்கு சோத்திரம் அப்பா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உங்களை துதிக்கிறோம் நல்லவரே, உங்களை துதிக்கிறோம் நல்லவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியே, ஆவியே உயர்த்துகிறோம். ஆவியானவரே உமக்கு சோத்திரம் அப்பா. ஆவியானவரே உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம். நல்லவரே உமக்கு சோத்திரம் அப்பா. இயேசுவே உங்களை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியே, ஆவியே மழையாக பொழியும். ஆவியே, 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 ஆவியே தூய ஆவியே மழையாக பொழியும். ஆவியே, ஆவியே, ஆவியே மழையாக பொழியும். ஆவியே. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில உங்களோட அக்கினியை ஊற்றி நீங்க சோத்திரம் ஆண்டவரே. அனலாக மழையாக எங்கள் மத்தியில ஊற்றப்பட்ட சோத்திரம் அப்பா. மேன்மையானவர், மென்மையானவர் அப்பா. யுத்தங்கள் செய்கிறவர். உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. நீங்கள் ஆராதனைக்குரியவர் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you
லார்ட் ஜீசஸ். நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உன்னதமானவரே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 the glory of the glory, Lord Jesus. Mighty God, we exalt your name, Lord Jesus. You are wonderful Master. Hallelujah. You are mighty Counselor. You are everlasting Father. You are the Lord of Lords. You are the King of Kings. You are the glory of glory, Lord Jesus. We give all the glory to you, Lord Jesus. Hallelujah. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உங்களுடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய பிரசன்னம் வந்தாலே போதும் அப்பா. உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்து வழி நடத்துகிறவர். உங்களுடைய பிரசன்னம் வந்தாலே போதும், எல்லா கட்டுகளும் மறந்து போகும். உங்களுடைய பிரசன்னம் வந்தாலே போதும், வியாதிகள் மறைந்து போகும். உங்களுடைய பிரசன்னத்தினால மலைகள் எல்லாம் பனி போல கரைந்து மறைந்து போகும் அப்பா. அந்த மகிமையான பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you for your glory.
Thank you for your presence, Lord Jesus. We love you, Lord. We worship you, Lord Jesus. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே இயேசப்பா, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே, எங்கே இருவர் மூவருடைய நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று எங்களுக்கு திருவிழம் பற்றி நாங்கள் தகப்பனே, எங்கள் மத்தியில் நீங்கள் ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம் அப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்துல உங்களோட தேவ பிரசன்னம் இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும் அப்பா. நுகங்கள் உடைக்கப்படட்டும் அப்பா, கட்டுக்கள் அறுக்கப்படட்டும் அப்பா. இப்பொழுதும் தூய ஆவியானவரே, பாடல்களினால துதிகளினால உங்களை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் வேத தியானத்துக்காக உங்களோட சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வேத தியானம் உங்களோட சமூகத்தில் பேருதியாக இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களை மறையுங்கப்பா, நீங்கள் வெளிப்படுங்கப்பா. நீங்கள் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்களோ அடியாள் மூலமாக நீங்கள் வெளிப்பட்டலும் அப்பா. அடியாளை மறையுங்க, நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா. ஆண்டவரே, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட கற்களாய் வெறுக்கப்பட்டவர்களாயிருந்த எங்களை இன்றைக்கு எடுத்து உங்களோட நாம மகிமைக்காக இந்த பூமியில் பயன்படுத்தி வருகிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அடியாள சிலுவை நிலையில் மறையுங்கப்பா. வார்த்தையாகிய தேவன் வெளிப்படுங்கப்பா அப்பா. இதை கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களோடும் தேவன் இடைப்பட்டலுங்கப்பா. மனக்கலக்கத்தோட சஞ்சலத்தோட வேதனையோட கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் வார்த்தை கூடாக நீங்கள் பலப்பட்டு வெளிப்பட்டு பலத்தை கொடுக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. நாங்கள் பேசுகிறவர்களாக மாத்திரமல்ல, தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்ய எங்களை உணர்த்தி வழி நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. உங்களோட ஆளுகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இம்மட்டு நேரமாய் நாங்கள் கர்த்தரை துதித்தோம். ஆமேன். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. நாங்கள் இந்த நேரத்தில் திருப்பிக் கொள்வோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களோட விசுவாச அறிக்கை. ஆமேன். இன்றைய கிறிஸ்தவர்களாகி நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனோடு நடக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், ஆலயங்களுக்கு கடந்து செல்கிறோம், கூடி ஜெபிக்கிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட நபர்களாக ஜெபிக்கிறோம். அங்கு பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது எப்படி நாங்கள் தேவனை விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம் என்பதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமீன். நாங்கள் யாவரும் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் அங்கு 2வது அதிகாரம் அங்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கு ராகாப் என்ற ஒரு சகோதரியை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் ராகாப்பை உங்களுக்கு நல்லா தெரியும். ஏனென்று சொன்னால், எனக்கே அது சொல்லுகிறதுக்கு என்னுடைய வாயிலிருந்து கூச்சமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தேவன் யாரையுமே வெறுக்கிற தெய்வம் அல்ல. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டது அவருடைய பெயர் ராகாப் என்னும். பாருங்கள், 2வது அதிகாரம் அங்கு 1வது வசனத்தின் இறுதி பகுதியில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். பாருங்கள், அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேரை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு விபச்சார ஸ்திரீ. அவளுடைய தொழில் அதுதான். ஆனால் அங்கு நாங்கள் பார்க்கிறோம், அவள் அங்கு புறக்கணிக்கப்பட்டவள். ஆனால் அவளுடைய தொழிலும் ஒரு அற்பமானது, இழிவானது. அந்த இழிவான காரியத்தை செய்கிற அந்த மகளுடைய அந்த அறிக்கையை நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கு பார்ப்போமா இருந்தால், அங்கு யோசுவா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கு ஜனங்களை அனுப்புகிறார் வேவு பார்க்கும்படி. அங்கு வேவு பார்க்கும்படி அனுப்பும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ராஜாவுக்கு பயந்து அங்கு போய் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து தங்குகிறார்கள். ஆனால் அந்த ராகாப் என்ற சகோதரி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அங்கு நாங்கள் பார்ப்போம். நாங்கள் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் 6வது 7வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும்
அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் ராஜா 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமீன். அங்கு பாருங்கள், அந்த ராகாப் என்ற ஸ்திரீ என்ன அறிக்கை செய்கிறாள் என்று சொன்னால், அவள் இருக்கிற நிலையை அங்கு பார்க்கவில்லை. அவள் சொல்லுகிறாள், உங்கள் தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் என்ன செய்தாராம், அங்கு செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, அங்கு சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்த காரியத்தை கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய தேவன் எல்லா தேவர்களுக்கும் தேவன். உங்களுடைய தேவன் உயர வானத்திலும். பாருங்கள், அவருடைய அறிக்கையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில அவள் அதை அறிக்கை செய்கிறதற்கு பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்லுகிறாள். அவளுடைய வாழ்க்கை என்ன? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ராகாபினுடைய வாழ்க்கை என்ன? அவளுடைய வாழ்க்கையில அவள் கடந்து போகிற சூழ்நிலைகள் என்ன? அவள் வாழ்கிற வாழ்க்கை என்ன? அவள் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழுகிறாள் என்று அவள் அறிந்து இருந்தாலும் அவளுடைய அறிக்கையை பாருங்கள், உங்கள் தேவன், ஆமீன், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமீன். அப்ப அவருடைய அறிக்கை இதுதான். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், இங்கு கானான் தேசத்தை, பரம கானான் தேசத்தை என்ன செய்கிறார், அங்கு மோசே, நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் யாவரும் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 13வது அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அங்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், மோசே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கு ஜனங்களை, அங்கு 12 கோத்திரத்தாரையும் எடுத்து என்ன செய்கிறார், கோத்திரத்தாரில் இருந்து தலைவர்களுடைய பிரபுக்களின் புத்திரர்களை தெரிந்தெடுத்து, நீ பரம கானானுக்கு அனுப்பு மகனே என்று சொல்லி அங்கு ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு சொல்லும் பொழுது, அங்கு நாங்கள் பார்ப்போம். என்னாகமம் 13வது அதிகாரம், அங்கு நீங்கள் 1வது வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பாருங்கள், நான் இஸ்ரவேலின் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொருவர் பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிறவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்தில் இருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். ஆமீன். அப்ப பாருங்கள், அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்திலும் மோசே என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாருங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 4வது எண்ணாகமம் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து அங்கு 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யார் யார் அனுப்பப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் விசேஷித்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம், 12 கோத்திரத்திலும் இருந்து அங்கு 12 பிரபுக்கள், அங்கு தலைவர்களுடைய பிரபுக்களின் புத்திரரை அங்கு மோசே தெரிந்தெடுத்து அந்த பரம கானானை போய் பார்த்து கொண்டு வாருங்கள், அது எப்படிப்பட்டது அங்கு பாருங்கள். அங்கு நாங்கள் வாசிக்கிறோம், அங்கு பாருங்கள், அங்கு எப்படியாப்பட்ட காரியங்கள் சொல்லுகிறது. அங்கு ஜனங்கள் பலவான்களா பலவீனர்களா? அங்கு கொஞ்சம் பேர் இருக்கிறார்களா, அதிகமான பேர் இருக்கிறார்களா? அல்லது அவர்கள் அந்த தேசம் நல்லதா கெட்டதா? அங்கு அந்த தேசத்தில் வாழுகிறவர்கள் கூடாரம் போட்டு இருக்கிறார்களா, அல்லது பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்கிறார்களா, கோட்டைகளில் இருக்கிறார்களா? அல்லது அந்த நிலம் வளர்ப்புள்ள அந்த வளமான நிலமா, வறுமையான நிலமா? அங்கு அங்கு விருட்சங்கள் வளருகிறதா, வளரவில்லையா? அங்கு கனிகள் கிடைக்கிறதா, கிடைக்கவில்லையா என்று சொல்லி அந்த ஜனங்களை, அந்த 12 கோத்திரத்திலும் எடுத்த தலைவர்களை மோசே அனுப்புகிறார். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் எதற்காக அந்த ராகாப் என்ற சகோதரியை, அந்த அந்த வேசியை நான் எடுத்தேன் என்று சொன்னால், அவளுடைய அறிக்கை வானத்திலும் பாருங்கள், உயரே வானத்திலும் அங்கே கீழே பூமியிலும் உங்களுடைய தேவனே
உயர்ந்தவர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார். அப்ப இங்க பாருங்கள், இங்க மோசே இந்த ஜனங்கள், இந்த 12 கோத்திரத்தார், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக தேவன் எடுத்து வைத்த கோத்திரத்தாருடைய பிள்ளைகள் வந்து அங்கு செய்கிற அறிக்கையை நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கு பாருங்கள், யோசுவா அங்கு காலேபனுடைய அறிக்கையும் அவர்களோடு போன அந்த 10 கோத்திரத்தார், 12 கோத்திரத்தாரில் இருந்த அந்த பிரபுக்களின் புத்திரர் கானான் தேசத்துக்கு கடந்து சென்றார்கள். அங்கு போய் என்ன செய்கிறார்கள்? அதை சுற்றி பார்க்கிறார்கள். உள்ளுக்குள்ள பிரவேசிக்கவில்லை, ஆனால் அதை சுற்றி பார்க்கிறார்கள். அங்கு சுற்றி பார்க்கும் பொழுது அவருடைய அறிக்கை என்ன? அங்கு பார்க்கிறோம், நாங்கள் பார்ப்போம். எண்ணாகமம் அங்கு 13வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்தைக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், இது அதனுடைய கனி என்று என்ன செய்கிறார்கள்? நீங்கள் அதற்குள்ள மேலே வசனங்களை படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அங்கு ஒரு திராட்சை குலையை கொண்டு வருகிறார்கள், ஒரு மாதாளம் பழங்களை கொண்டு வருகிறார்கள், அதனுடைய கனி இதுதான் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். பாருங்கள், கொடுத்த பிற்பாடுடைய அறிக்கையை பாருங்கள். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியர், எபூசியர், எமோரியர் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் ஜோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது பாருங்கள், காலேப் என்ன சொல்லுகிறார்? காலேப் சொல்லுகிறார், மோசேக்கு முன்பாகவும் அந்த ஜனங்களை அமர்த்தி சொல்லுகிறார், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஆமீன். அவனோடு கூட போன மனிதர்களுடைய வார்த்தையை பாருங்கள், அவனுடைய அறிக்கையை பாருங்கள். அங்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அங்கு எண்ணாகமம் 13வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நிற்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பாருங்கள், இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கு காலேப் சொல்லுகிறார், அங்கு நாங்கள் போய் இதை இலகுவாக பிடித்துக் கொள்வோம். அங்கு என்ன செய்கிறார்கள்? காலேப்பினுடைய வார்த்தை அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் அங்கு 12 கோத்திரத்தார் போகிறார்கள். அந்த 12 கோத்திரத்தாருடைய அங்கு பிரபுக்களின் மக்கள் புத்திரர் போகிறார்கள். அங்கு போய் என்ன செய்கிறார்? அந்த காலேப் ஒருவனுடைய அந்த அறிக்கையை பாருங்கள். அந்த காலேப் என்ன செய்ய, நாங்கள் போய் இதை இலகுவாக பிடிச்சு கொள்ளலாம், இதுதான் கனி, இதை சாப்பிட்டு பாருங்க, இதுதான் அங்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்த அந்த வளம் நிறைந்தது, அங்கு பாலும் தேனும் ஓடுகிறது உண்மைதான், ஆனால் அதை நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்று காலேப்பினுடைய அந்த விசுவாசத்தை பாருங்கள். ஆனால் அங்கு அதுதான் இன்றைக்கு உலகம். பாருங்கள், அந்த 12 கோத்திரத்தாரிலும் காலேப் ஒருவன், ஜோஷுவா ஆனா 10 கோத்திரம். அந்த 10 கோத்திரத்தாரன் சொல்லுகிறார், ஐயோ இங்க எங்களால போக முடியாது, அங்கு எங்களை விட ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள், எங்களால முடியாது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அந்த துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். அங்கு 2 பேருடைய வார்த்தை கிரிகை செய்கிறதா? 10 பேருடைய வார்த்தை கிரிகை செய்கிறதா? அந்த 2 பேருடைய அறிக்கை தேவனுக்கு பிரியமாயிருக்கிறதா? அந்த 10 பேருடைய அறிக்கை பிரியமாயிருக்கிறதா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அங்கு கனிகள் நிறைந்த வளம் நிறைந்த தேசம்தான், அதை நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்று அந்த யோசுவாவுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? அந்த ராகாப் என்ற அந்த சகோதரியுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? அந்த மகள் எப்படி? உங்களுடைய தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், உங்கள் தெய்வம் செங்கடலை பிளந்து வந்த தெய்வம், உங்கள் தெய்வம் அங்க சீகோனையும் அங்க ஓகையும் அங்க என்ன செய்தார்? நாம் அழித்தார். அந்த தெய்வம்
உங்களோடு இருக்கிறார் என்று எங்களோட ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களாம், எங்களோட தேசமே சோரம் போயிட்டு விட்டது என்று சொல்லி அந்த ராகாப் என்ற அந்த வேசி அறிந்ததை பாருங்கள். அப்ப இன்றைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகள் வந்து என்ன சொல்லுகிறார்கள், தேவனுடைய கோத்திரத்தார் வந்து என்ன சொல்லுகிறார்கள், ஐயோ நாங்கள் போக மாட்டோம். ஆனால் ராகாப்பை போல நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது யோசுவா காலேபை போல இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது 10 கோத்திரத்திலும் அந்த 12 கோத்திரத்திலும் அந்த 10 கோத்திரத்தானுடைய அறிக்கையை நீங்கள் அறிக்கை செய்ய போறீர்களா? எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களோட அறிக்கை இன்றைக்கு மிகவும் மிகவும் இம்பார்ட்டன்டாக காணப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், அந்த அறிக்கை தான் ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாங்கள் போய் பிடித்துக் கொள்வோம். அவர்கள் எங்களோட பார்வையில் அங்கு 10 கோத்திரத்தாரன் சொல்லுகிறார்கள், நாங்கள் அவங்களோட பார்வையில் வெட்டுக்கிளிகளாக இருக்கிறோம், நாங்கள் வெட்டுக்கிளிகளாக இருக்கிறோம். ஆனால் ஜோஷுவா என்ன சொல்கிறார், இலகுவாக பிடித்து விடலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்கள் கடந்து போகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களோட அறிக்கை மிகவும் இம்பார்ட்டன்ட் ஆனது. அந்த அறிக்கை என்ன செய்கிறது, அந்த ராகாப் என்ற வேசியினுடைய அறிக்கையை பாருங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், தேவனை அறியாத ஒரு மகள், ஆனாலும் அவளுக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. பாருங்கள், தேவன் நல்ல தெய்வம், அவரை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இம்மட்டு நடத்தி வந்தவர், செங்கடலை பிளந்து வந்தார், யோர்தானை கடக்க செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரம கானானுக்குள்ள எங்களை கடக்க பண்ணுகிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், எங்களோட அறிக்கை நாங்கள் சரியான அறிக்கை செய்யாவிட்டால் தேவனுடைய கோபாய்க்கினைக்குள்ள நாங்கள் கடந்து வருவோம். பாருங்கள், இந்த 10 கோத்திரத்தாரும் அந்த 12 கோத்திரத்தார் கடந்து போனார்கள். ஆனால் அங்க பாருங்கள், ஓசேல், அங்க நான் திரும்பி பார்த்தேன், அந்த ஓசேல் என்றால் யார் என்று சொன்னால், ஓசேலுக்கு மோசே என்ன பேர் விட்டார், பேர் சொல்லி வைத்தார் என்று சொன்னால், பாருங்கள், ஓசாயா என்ற மகனுக்கு அங்க எண்ணாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுங்க. நான் தேடி பார்த்தேன், எங்க ஜோஷுவாவை காணலையே, எங்க ஜோஷுவா, காலேப்பும் ஜோஷுவாவும் தானே பரம கானானுக்குள்ள போகும்படியா ஆண்டவர் சொல்லுகிறாரே. அங்கு பாருங்கள், 14வது நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 14வது அதிகாரத்துல அங்கு 30வது வசனத்துல நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் ஜோஷுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நான் தேடினேன், எங்க அந்த ஜோஷுவா, அந்த 12 கோத்திரத்திலும் ஜோஷுவா யாரு? ஆனா மோசே சொல்லுகிறார். பாருங்கள், அங்கு 13வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லுகிறார், எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா என்ற மகன் தான் ஜோஷுவா. அங்க நாங்கள் 16வது வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம், தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு ஜோஷுவா என்று மோசே பெயரிட்டான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பாருங்கள், அந்த காரியம் அவர்கள் அப்படியே மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இந்த கானானுக்குள்ள நாங்கள் போக முடியாது, அங்கு ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அங்கு பலவான்கள் இருக்கிறார்கள், ராட்சதர்கள் இருக்கிறார்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, தயவு செய்து எங்களை இங்கே விட்டுவிடும், நாங்கள் இங்கேயே மடிந்து போகிறோம், இங்கேயே நாங்கள் அழிந்து போகிறோம் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய அறிக்கை என்ன? ஆண்டவர் அந்த அறிக்கை நிமித்தம்தான் ஜோஷுவாவையும் காலேப்பையும் கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணினார். அவர்கள் மாத்திரம்தான் பிரவேசிப்பார்கள் என்று என் தேவன் சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் பரம கானானை நோக்கி ஓடிக்கொண்டு போகிறோம். எங்களுடைய அறிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாங்கள் வழியிலே அழிந்து போகிற அறிக்கையா இருக்கிறதா, இல்ல பாடுகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில தேவனை நாங்கள் தூசிக்கிற அறிக்கையா இருக்கிறதா, அல்லது இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் என்னை நடத்துவார் என்ற அறிக்கை பண்ணுகிறீர்களா? எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, காலேப்பினுடைய அறிக்கையை போல நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த ராகாப் என்ற வேசியினுடைய அறிக்கையை பாருங்கள், உங்களுடைய தெய்வம் தான் தெய்வம். உங்களோட தெய்வத்தை குறித்து எங்களோட தேசமே என்ன செய்யுதாம், அங்கு கரைந்து போய்விட்டார்கள், அங்கு கலங்கி போய்விட்டார்கள். உங்களோட தெய்வம் செங்கடலை பிளந்தவர். தேவனை அறியாத ஒரு வேசியினுடைய அறிக்கையை பாருங்கள். இன்றைக்கு தேவனை அறிந்த நானும் நீங்களும் எப்படிப்பட்ட அறிக்கை பண்ணுகிறோம்? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறீர்களா? அல்லது இந்த ராட்சதர்கள் மத்தியில எங்களால் எழும்ப முடியாது, நான் முன்னேற முடியாது என்று அறிக்கை பண்ணுகிறீர்களா? அல்லது சோர்ந்து போய்விட்டோம், எங்களுக்கு முடியாது, எங்களால முடியாது, நாங்கள் படிக்கவில்லை, பண்பாடு இல்லாதவர்கள், நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? அப்படி ஒரு அறிக்கை பண்ணுகிறீர்களா?
அல்லது காலேப்பு போல இதை போல் இலகுவாக பிடிப்போம் என்று சொல்லுகிறீர்களா? அல்லது அந்த ராகாப் வேசியை போல உங்களோட தேவனே தேவன், உயர வானத்திலும் மேலே பூமியிலும் மேலான தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிறீர்களா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களோட அறிக்கையின் நிமித்தம் தான் அங்கு பரம கானானுக்குள்ள ஆண்டவர் சொன்ன ஜோஷுவாவும் காலேபும் தான் போவார்கள். அங்கு மற்ற கோத்திரத்தார் 12 கோத்திரம், நீங்கள் 13வது அதிகாரம் 1வது அதிகாரத்திலிருந்து அங்கு நீங்கள் படித்து பார்ப்பீர்களா இருந்தால் 12 கோத்திரத்திலும் தலைவர்களுடைய அங்கு பார்க்கிறோம். குமாரருடைய புத்திரரின் குமாரரை அவர் தெரிந்தெடுத்து என்ன செய்கிறார்? அனுப்பும் பொழுது அனுப்புகிறார். ஆனால் காலேபும் ஜோஷுவாவும் தான் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் எப்படி விசுவாசமா இருக்கிறீர்கள்? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இப்படி அவர்கள் முறையிடும் பொழுது அங்கு ஜோஷுவா, அங்கு மோசே என்ன செய்கிறான்? அப்படியே தேவ சமூகத்தில் விழுந்துட்டான், முகம் குப்புற விழுந்துட்டான். ஐயோ தெய்வமே, இந்த ஜனங்கள் இப்படி சொல்லுகிறார்களே, நீ நடத்தி கொண்டு போங்கோ, அங்கு நடத்தி கொண்டு போம், அங்கு கானானுக்கு கொண்டு போன்னு சொல்லுகிற வழியிலே இவர்கள் இப்படி என்னை மடங்கடிக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு மோசே தேவ சமூகத்தில் அப்படியே என்ன முகம் மோசையும் ஆரோனும் விழுந்து விட்டார்கள். அங்கு பார்ப்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, பாருங்கள், அங்கு எண்ணாகமம் 14வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாரும் முன்பாக முகம் குப்புற விழுந்துட்டாங்க. அவருடைய அறிக்கை பாருங்கள். காலேப் யோசுவா 2 பேர், 10 பேர் பலமாயிருக்கிறார்களா, பலமாயிருக்கிறார்களா? அந்த 2 பேருடைய அறிக்கையை ஜனங்கள் விசுவாசிக்கிறார்களா? அந்த 2 பேருடைய அறிக்கையை விட்டு அந்த 10 பேரும் சொன்னதை தான் ஜனங்கள் நம்பினார்கள். ஐயோ, நாங்கள் அங்கு அழிந்துடுவோம், அங்கு ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அங்க பெரும் ஜன கூட்டங்கள் இருக்கிறார்கள், எங்களை விட ராட்சதர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாம் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அங்கு மோசேயும் ஆரோனும் முகம் குப்புற விழுந்தார்கள். ஜோஷுவாவுடைய அறிக்கையை பாருங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஜோஷுவா எழும்பி என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆமீன். அங்கு 14வது அதிகாரம், எண்ணாகமம் 14வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர் நமக்கு இரையாவார், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜோஷுவா சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்கள். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஐயோ எங்களால முடியாது, இதுக்குள்ள போக முடியாது, இதுக்கா அழியவா நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அங்கு 14வது அதிகாரம் 13வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சு பாருங்கள். அங்கு ஜனங்கள் முறையிடுகிறார்கள், எங்களை அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தால் நாங்கள் நல்லா சாப்பிட்டு நல்ல வடிவா சந்தோஷம் அவன் கையாலே நாங்கள் சேர்த்திருப்போம், அல்லது இங்கேயே விட்டிருந்தால் இங்கேயே விடும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கும் பொழுது அங்கு ஜோஷுவா எழும்பி சொல்லுகிறார், இவர்களுக்கு பயப்படாதீர்கள், அவர்கள் நிழல்கள் கூட எங்கள் மேலே படாது, நாங்கள் பரம கானானுக்குள்ள போம் ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு அடையாளங்களை காண்பித்தும் இந்த ஜனங்கள் என்னை விசுவாசிக்கிறார்கள் இல்லை. எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜோஷுவாவையும் காலேப்பையும் போல விசுவாச அறிக்கை செய்யுங்கள். தேவனை அறியாத அந்த வேசி ராகாப் அறிக்கை செய்கிறாள், உங்களோட தேவனை பற்றிய பயம் எங்களோட தேசத்தையே கலங்க பண்ணிவிட்டது. உங்களோட தேவன் தான் தேவன், உயர வானத்திலும் மேலே பூமியிலும் அவர்தான் தெய்வம் என்று அந்த மகளுடைய அறிக்கையை பாருங்கள். இதே போல இன்றைக்கு நீங்கள் அறிக்கை செய்ய போறீர்களா? அல்லது அந்த 10 கோத்திரத்தார்
வேவு பார்க்க போன மனிதர்களைப் போல அறிக்கை செய்ய போறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளவு அடையாளங்களை செய்தும் பாருங்கள். அங்கு ஆண்டவர் இவ்வளவு துக்கத்தோடு சொல்லுகிறார். 14வது அதிகாரம், எண்ணாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் விசுவாசியாதிருப்பார்கள்? எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, விசுவாச அறிக்கை செய்யுங்கள், விசுவாச அறிக்கை செய்யுங்கள். நாங்கள் போவோம், பரம கானானை பிடிப்போம், அந்த கானானில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். என்னை கர்த்தர் உயர்த்துவார், தேவன் என்னை வழி நடத்தி கொண்டு போகிறார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்கள். ஜோஷுவாவையும் காலேப்பையும் போல நீங்கள் பரம கானானுக்குள்ள போக என் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழுகிறோம், ஊழியங்கள் செய்கிறோம், தேவனுக்காக எத்தனையோ நேரங்களை செலவிடுகிறோம். எங்களோட வாழ்க்கையில பாடுகள், ராட்சதர் போல மனிதர்கள் வந்த உடனே சோர்ந்து போகிறோம். அங்க வேசி சொல்லுகிறார், சோர்ந்து போய்விட்டது எங்களோட தேசம். உங்களை பற்றி கேட்ட உடனே அப்படி சொல்லுகிறோமா? யாரு எங்களுக்கு முன்பாக வந்தாலும் விசுவாச அறிக்கை செய்யுங்கள். நான் இதை மேற்கொள்ளுவேன், இந்த காரியத்தை என் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுப்பேன், இந்த காரியத்துக்கூடாக என் இயேசுவை நான் மகிமைப்படுத்துவேன். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், இதுவரைக்கும் என்னை நடத்தின தெய்வம் என்னை கைவிட மாட்டார், இதுவரைக்கும் எனக்கு வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்த தெய்வம் என்னை சுகத்தை தந்து என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்து முன்னோறி செல்லுங்கள். அதைத்தான் கர்த்தர் உங்களிடத்துல விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு அடையாளங்களை காட்டி இந்த ஜனங்கள் இன்றைக்கும் விசுவாசியாமல் இருக்கிறார்களே. எனக்கு அன்பான சகோதர சகோதரி, விசுவாச அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். பரம கானானுக்கு நேராய் வழி நடத்துவார். உங்களோட அறிக்கையை வைத்துத்தான் நீங்கள் பரம கானானுக்குள்ள போவீர்களா போக மாட்டீர்களா என்று சொல்லி அங்கு யோசுவாவுக்கும் ஆண்டவர் காலேப்பையும் சொன்ன, இவங்கள் போவார்கள். அவருடைய அறிக்கை நிமித்தம் தான், அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் விசுவாச அறிக்கை செய்தார்கள். நாங்கள் போய் இலகுவாக பிடித்துக் கொள்வோம், இந்த ஜனங்களை நாங்கள் மேற்கொள்வோம், நான் போவேன், இந்த காரியத்தில் நான் ஜெயம் எடுப்பேன், வேலைத்தளத்தில் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பாட நாமத்தினால நான் ஜெயத்தை எடுத்துக் கொள்வேன். என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்து நான் இந்த இயேசுவின் நாமத்தில் இந்த வாழ்க்கையிலிருந்து நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி எங்களுடைய விசுவாச அறிக்கை தான் அதுல ஜெயத்தை தந்து உங்களை வழி நடத்தும். ஆமீன். விசுவாச அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். விசுவாச அறிக்கை செய்த காலேப்பும் யோசுவாவும் பரம கானானுக்குள்ள போனார்களா போகவில்லையா? தேசத்தை பங்கிட்டார்களா பங்கிடவில்லையா என்பதை நீங்கள் யோசுவாவின் புத்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் நன்கு அறிந்து கொள்வீர்கள். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தியிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏசப்பா இந்த நாளில் உங்களோடு இடைப்பட்டிருப்பான்னு விசுவாசிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்த தெய்வமே, இடைப்பட்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களோட கருத்துக்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மட்டு நேரமாய் உங்களை பாடினோம், உங்களை துதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம், உங்களை ஆராதித்தோம். உங்களோட வல்லமங்கள் மத்தியில் வெளிப்பட்டதை சோத்திரம் அப்பா. எல்லா பிசாசின்ற கிரிகைகளையும் இந்த இடத்திலிருந்து நீங்கள் அகற்றினீங்க, நன்றி. ஆவியானவரே, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத படிக்க, தேவனுக்கு விரோதமாய் தேவ வார்த்தைக்கு பயப்படாமல் வாழுகிற ஜனங்கள் மேல எப்படி கோவாக்கினை வந்ததென்பதை ஜனங்கள் வேதத்தை திறந்து படிக்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. காலேப்பையும் யோசுவாவையும் போல விசுவாச அறிக்கை செய்து அந்த பரம கானானை கண்டடைய தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. தேவரீரங்களை பலப்படுத்தும், ஆசிர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியுங்க. இந்த வார்த்தைகளுக்கூடாக நீங்கள் எங்களை பலப்படுத்திக்கிறீங்க, சோத்திரம். உம்முடைய கரமங்களோடு கூட இருந்திருக்கிறது, நன்றியப்பா. உம்மட்டு நேரமாக எங்களை வழிநடத்தி வந்தீங்க, நன்றியப்பா, சோத்திரம். இந்த வார்த்தை கூடாக இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதியுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இம்மட்டு நேரமாய் நாங்கள் உங்களை பாடினோம், உண்மை துதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம் ஆண்டவரே, உங்களை ஆராதித்தோம் ஆண்டவரே.
அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்தீங்க, சோத்திரம் அப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தில் வளரட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. உமக்கு உம்முடைய அன்புக்குள்ள பிள்ளைகள் கடந்து வரட்டும், முறுமுறுக்காமல் ஆண்டவரே. எங்களுக்கண்டு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு கர்த்தாவே முடிவு பரியந்தம் வரைக்கும் நிலைத்திருந்து விசுவாச அறிக்கை செய்து உம்முடைய ஓட்டத்தில் பரம காணானை கண்டடையத்தக்கதாய் ஓடுகிற பலத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. இப்பொழுது ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் என் தகப்பன் கிரிக்கை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கூட இருங்கப்பா. அப்பா தொடர்ந்து பாடசாலைக்கு போகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம், வேலைகளுக்கு போகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆராதனைகளை நடத்த போகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நாளைய தினத்தில் உலகமெல்லாம் நடக்கிற ஆராதனைகளை கூட உங்களோட கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆராதனையில் தூய் ஆவியானவர் வெளிப்படுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய மேலான ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு ஆராதனைகளும் உங்களோட மகிமை வெளிப்படட்டும் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதிலும் எங்களை வழிநடத்தி நீங்கள் சோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த புதிய வாரத்துக்களை எங்களை வழிநடத்துங்கப்பா. நாங்கள் என்ன செய்கிறோமோ செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேசங்களில் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துங்க, குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரே உறவுகளுக்குள்ள அன்பை ஊற்றுங்கப்பா, சபைகளுக்குள்ள பரிசுத்தத்தை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேசங்களை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், ஊழியர்களை ஒப்பு கொடுக்குறோம், குடும்பமாய் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கூட குடும்பங்களை கூட உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுத்து அடியாளை தாழ்த்தி மிகுதியாக நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் மீதியாக நாங்கள் கடந்து போக போகிற ஆண்டவரே கிழமைகளையும் கூட கரங்களை ஒப்பு கொடுத்து அடியாளை தாழ்த்தி மரத்தை துதிகன மகிமையில உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.